ஓகே கைஸ், போன வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன அண்ட் அது ரிலேட்டடா சில விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல வந்து எந்தெந்த டைப் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற டைப், அதாவது 2 டைப் இருக்கு அப்படின்னு சொன்னா, அஃபென்சிவ் டிஃபென்சிவ். அப்புறம் மூணாவதா வந்து பர்பிள் டீமிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதுலயும் என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், அதாவது அஃபென்சிவ்ல என்ன பண்ணுவோம், டிஃபென்சிவ்ல என்ன பண்ணுவோம், அப்புறம் அது ரிலேட்டடா இருக்க கரியர்ஸ் அண்ட் ஃபைனலி வந்து அதாவது அந்த அஃபென்சிவ் டிஃபென்சிவ்ல என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி என்னென்ன கரியர்ஸ் இருக்குன்றது மாதிரி ஒரு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக்யூரிட்டினா என்ன, நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கண்டென்ட்குள்ள போகலாம். இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டில இருந்து வரணும். வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? நீங்க நார்மலா வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கல்ல, இந்த சாஃப்ட்வேரை வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு இடத்துல வந்து சர்வர்ல வந்து ரன் ஆயிடும். நீங்க அது உங்க ப்ரௌசர் மூலியமா ரெக்வஸ்ட் அனுப்பி கரெக்டான டொமைன் நேம் அண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் அனுப்புனாதான் அந்த சாஃப்ட்வேரை வந்து உங்களால வந்து இங்க உங்க ப்ரௌசர்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அதாவது இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன்ன்றது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்க ஃபேஸ்புக்னு போனீங்கன்னா உங்க சிஸ்டம்ல வந்து நீங்க ஏத்தி இருக்க மாட்டீங்க, டேரக்டா ப்ரௌசர்ல. இப்பதான் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ஸ்க்கு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், புரியுதா? அது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ல வரும். இது வந்து வெப் அப்ளிகேஷன். ஒரு வெப் ப்ரௌசர் இருக்கிற வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு வெப் ப்ரௌசர்னு சொல்லும் போது ஃபயர்பாக்ஸ், குரோம், சஃபாரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களோட ஜிமெயில், வெப்மெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால ப்ரௌசர்லயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தது ஆன்லைன் ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட 365. அதாவது நீங்க நார்மலா வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வச்சிருந்தா தான் உங்களால அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ், டாக்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ரிலேட்டட். அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட், அதாவது Amazon.com. இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களோட சிஸ்டம்லயோ, அதாவது ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி ப்ரௌஸ் த்ரூ ப்ரௌசர். ஆனா மொபைல் போன்ஸ்லயே உங்களால ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்ண முடியும். பட் நமக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்கிறதுனால அது வந்து மொபைல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல வந்து அது நீங்க இன்னும் டீப்பா படிக்கலாம். ஆக்சுவலா அது பெருசா வந்து நீங்க ஆனா படிக்கிறதா இருந்தா அதுக்கு வந்து நீங்க தனியா படிக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அது ஒர்க் ஆகுன்றதை பத்தி பார்க்கலாம். ஒரு சர்வர்ன்றது வந்து சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னோட சர்வர் இப்போ கூகுள்னு இருக்குன்னா, கூகுளோட சர்வர் வந்து அவங்க வந்து யூஎஸ்ல வச்சிருப்பாங்க. பட் நான் இந்தியால இருந்துட்டு அவங்க சர்வர் ஆக்சஸ் பண்றேன். சர்வர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுல வந்து நிறைய ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் வச்சு அதை ஏதோ ஒரு லொகேஷன் வச்சிருப்பாங்க. அதை வந்து இன்டர்நெட் மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். எப்படி அப்படின்னா, நம்மளோட ஃபைல்ஸை வந்து அங்க ஸ்டோர் பண்றது இந்த பிசிக்கல் லொகேஷன்ல இருந்து அந்த ரிமோட் லொகேஷன். பிசிக்கல்னா இப்போ நான் பர்டிகுலரா என்னோட லேப்டாப்ன்றது என்னோட பிசிக்கல் லொகேஷன் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டாவை வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரிமோட் லொகேஷன் வந்து என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் மோராலஸ் இந்த சர்வரோட கான்செப்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கான்செப்ட் மோராலஸ் வந்து சேமா தான் இருக்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னன்னா, உங்களோட சர்வர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதுல நீங்க கேட்கிற கான்ஃபிகரேஷனுக்கு உங்களால அந்த சிஸ்டம்ஸை வந்து இது பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் AWS என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்குன்னே தனியா வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. அவங்க வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட இப்போ நீங்க இந்தியால இருக்கிறதுனால நீங்க வந்து இந்தியாக்குள்ளாரையே ஒரு இடத்துல மும்பைலயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சர்வரை வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து 1 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. உங்களோட காலேஜ் மெய்டி வந்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களால ஒரு வருஷத்துக்கு வந்து அமேசான் AWS சர்வீஸ் வந்து உங்களால ஃப்ரீயா வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், அதாவது எப்படி வந்து ஒரு சர்வர் வந்து நமக்கு வந்து இது பண்ணணும், அதாவது ஒரு ஓஎஸோட எப்படி இது பண்ணணும், அதை வந்து என்னென்ன மாதிரி பண்ணணும் எல்லாமே வந்து அதை வந்து நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். அண்ட் டேட்டா பேஸ், அதாவது கம்பெனிஸ்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது, அதாவது ப்ராடக்ட்ஸ், கஸ்டமரோட டீடைல், இன்வாய்சஸ் அப்படின்ட்டு வரும்போது ப்ராடக்ட் டேட்டா பேஸ்னு வரும்போது அந்த ப்ராடக்ட் பத்தின எல்லா விஷயமும் அந்த வெப்சைட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கஸ்டமரோட டேட்டா பேஸ், அதாவது வெப்சைட்னு சொல்லும் போது அந்த சர்வர்ல கிளையண்ட்ன்றது வந்து ஏன்னா நம்ம தான் அந்த டேட்டாவெல்லாம் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்றோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல ஏதாவது ஒண்ணு லீக் ஆச்சு, அதாவது நான் சொன்ன ப்ராடக்ட்லயோ இல்ல கஸ்டமர்லயோ இல்ல சேல்ஸ்ல மூணுல ஏதாவது ஒண்ணு டீடைலா ஏதாவது ஹேக் பண்ணாங்க கூட நமக்கு தான் வந்து டேஞ்சர். அதாவது அந்த கம்பெனிக்கும் டேஞ்சர், அந்த ஹேக்கான அவங்களோட இது டேஞ்சர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல இருக்க கஸ்டமைஸ் ஒரு டேட்டா பேஸை வந்து ஹேக் பண்ணலாம். கஸ்டமரோட டேட்டா பேஸ் வந்து ஹேக் பண்ணி அதுல இருக்க பாஸ்வேர்ட் எல்லாமே, இதனால அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய லாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளஸ்ட் வெர்ஷனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு அமேசான் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு கீவேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா வாட்டர் பாட்டில்ன்றது அதுல ஒரு கீவேர்ட், அது மூலியமா சர்ச் பண்ண முடியும். அது வெப் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம ப்ராடக்ட் டேட்டா பேஸ்ல போய் நம்ம கொடுத்த அந்த கீவேர்டை வந்து, அதாவது அது வந்து கொரின்னு சொல்லுவாங்க. கொரினா ஒரு கமாண்ட் மாதிரி, அந்த கமாண்ட் வச்சு அதை வந்து மொத்தமா தேடி பார்க்கும், இதுல வந்து நம்ம தேடுற கண்டென்ட் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இதை வந்து அந்த வெப் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணி அதுதான் வந்து நடக்குது. அது வந்து வெப்சைட்னு வரும்போது எல்லா இடத்துலயுமே இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் ஃபார்மட்னு வரும்போது
ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு இப்போ கூகுள் லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி யூசர் ஃபேஸ் தான் இருக்கும். சில இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அவ்வளவுதான். அண்ட் இதான் வந்து இன்ட்ரடக்ஷன் டைம் ஆயிடுச்சு. அண்ட் வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்க வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் உதாரணத்துக்கு லாகின் பண்ற இடத்துல வந்து ப்ராப்ளம் வரலாம், இல்ல ப்ராடக்ட் சர்ச் பண்ற இடத்துல வரலாம், இல்ல அது உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்களா ஒரு ஷிப்பிங் அட்ரஸ். உதாரணத்துக்கு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க, ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஷாப்பிங் கார்ட்ல ஆட் பண்ணணும், ஃபைனலி அட்ரஸ் சொல்லணும், அண்ட் ஃபைனலி பேமெண்ட். அமேசான் வந்து இதுதான் வந்து ப்ராசஸ். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கும் வந்து மாறும். சில அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிடுவாங்க. இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல அட்டாக் வரும் அப்படின்னா லாகின் பண்ற இடத்துல அட்டாக் வரலாம். அதாவது எப்படின்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டு சமம் அவங்க கெஸ் பண்றது மூலியமா, அதாவது இது வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ரிஸ்கி ஃபார் கஸ்டமர் அஸ் வெல் அஸ் அந்த ஓனர், அந்த கிளைண்ட், அந்த வெப்சைட்டோட இதுக்குமே வந்து ஆகுது தான். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது இப்போ சில விஷயங்கள் வந்து அந்த வெப்சைட்ல இருக்கும், அதாவது யூசரோட ஆக்சஸ் இல்லாம இருக்கும். பட் இவனால என்ன பண்ண முடியும்னா அந்த எந்தெந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை கூட இவனால டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். அதாவது சில கேரக்டர்ஸ் கொடுக்கறது மூலியமா அந்த மாதிரி விஷயங்களை கூட அவனால அன்லாக் முடியும். அது மட்டும் இல்லாம பேமெண்ட் டீடைல்ஸ் இதையும் அவனால வந்து, அதாவது பிளெயின் டெக்ஸ்டா ஸ்டோர் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், வெப்சைட்டோ இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க டேட்டா அனுப்புறீங்கன்னா அது வந்து பிளெயின் டெக்ஸ்டா அனுப்பக்கூடாது, அதாவது வெறுமன ஒரு டெக்ஸ்டா அனுப்பக்கூடாது. அதை நீங்க வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும் கிரிப்டோகிராஃபி கீஸ் மூலியமா, அதாவது MD5 இல்ல இந்த மாதிரி SHA-256 இந்த மாதிரி வந்து மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க கிரிப்டோகிராஃபிக் இது பண்ணி கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் என்கிரிப்ட் த மெசேஜ், அண்ட் அது மூலியமா வந்து அந்த சென்டர்ட்ட ஒரு சீக்ரெட் கீ இருக்கும், அந்த ரிசீவர்ட்ட வந்து ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஒருவேளை இந்த ரிசீவர்ட்டு அந்த சீக்ரெட் கீ இருந்துச்சு அப்படின்னு, அதாவது பிரைவேட் கீன்றது இருந்துச்சுன்னா யூசிங் த பப்ளிக் கீ திஸ் பர்சன் கேன் ஆக்சஸ் இட். இதுதான் வந்து நடக்குது. அதாவது ஒரு பப்ளிக் கீ ஒரு பிரைவேட் கீ, அந்த எல்லா டைமும் அந்த பப்ளிக் கீன்றது இருக்கும், பிரைவேட் கீன்றது அந்த யார் வந்து அந்த ஃபைலை கிரியேட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்க வந்து அந்த சென்டருக்கு வந்து எப்படியும் வந்து கொடுப்பாங்க, லைக் இட் கேன் பி ஆஃப் சம், ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து தெரியும்ல அவங்கள்ட்ட அந்த பாஸ்வேர்டுன்றது வந்து ஒரு பிரைவேட் கீயா வந்து ஸ்டோர் ஆகிடும், அதாவது ஹேஷ் வேல்யூவா ஸ்டோர் ஆகிடும். எப்போ இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகுதோ, இந்த ரெண்டு ஹேஷ் வேல்யூஸும் மேட்ச் ஆகுதோ அப்பதான் வந்து இந்த பாஸ்வேர்ட் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஹேஷ் வேல்யூவா. டேரக்டா வந்து கிரெடிட் கார்டு வேல்யூ இல்லை நம்மளோட டீடைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம்னா அட்டாக்கர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளோட ரிஸ்க், அந்த வெப்சைட்லேயே வந்து ரிஸ்க் ஆகிடும். அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது. இதெல்லாம் பத்தி கத்துக்கணும்னா ஓவர் ஸ்டாப் 10 அண்ட் நான் சொன்ன மாதிரி ட்ரையாக்மிலேயே நிறைய வாக் த்ரூஸ்லாம் இருக்கு, அண்ட் சில விஷயங்கள் வந்து நீங்க அதிலேயே படிக்கலாம். பட் ட்ரையாக்மிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இதை பத்திலாம் நாலேஜ் கெயின் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு ட்ரையாக்மி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்கு முதல்ல வந்து ட்ரையாக்மி வந்து பெருசாலாம் நான் யூஸ் பண்ணது இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய படிச்சிருப்பேன். அண்ட் எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தவங்க கிடைச்சாங்க, அவங்க சொன்னதுனால இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு பேசிக்கா ஒரு சர்டிஃபிகேட் முடிச்சு நான் பாட்டுக்கு எனக்கு வரதை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து இதுல வந்து இன்னும் பண்ணு அண்ட் அவங்க வந்து CTF அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி பண்ண சொன்னேன். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு கம்பெனியில போய் நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஐடியாவும் இருக்கும், மற்றவங்களோட வேலை பார்க்கும்போது அந்த ஒரு இதுவும் இருக்காங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன். உதாரணத்துக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வீக்னஸ் இருக்கு அந்த ஷாப்பிங் இதுல, எப்படின்னா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து அதை அலோ பண்ணுதுன்னா அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேஷன் மூலியமா இல் ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த லாகின் கிரெடென்ஷியல், அதாவது எதுக்கு வந்து கரெக்டான பாஸ்வேர்டு தான் யூசர் நேம் வந்து ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. யூசரை வந்து வீக் பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ண விடுறது வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மிஸ்டேக். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னல பெயின் டெக்ஸ்டா ஸ்டோர் பண்றது வந்து தப்பு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் நேம் வந்து ஆன்னா பாஸ்வேர்டு வந்து இப்படி பெயின் டெக்ஸ்டா வைக்கக்கூடாது, அதை வந்து ஒரு ஹாஷ் வேல்யூவா வைக்கணும். அப்படின்னா தான் அது வந்து யாரோ ஈஸியாக ஆக்ட் பண்ண. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாஸ்வேர்ட் இதெல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட முடியும். சம் வேர்ட் லிஸ்டே இருக்கிறதுனால இதெல்லாம் வச்சு நீங்கள். அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்சஸ் ஃபெயிலியர்னு சொல்லும் போது அத்தென்டிகேஷனை வந்து தப்பாக பண்ணுறதுனால, அதாவது யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருது, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம போகுது. அண்ட் யூசரை வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது ஒரு யூசர் வந்து ஒரிஜினல் யூசரை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு ஹேக்கர் வந்து அதே வந்து ஒரு யூசராக வந்து திருப்பி வரான், வேற மாதிரி வரான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்க தெரியணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை வச்சுன்னா அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது வந்து இப்போ ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோ இமேஜோ அந்த ஃபைலுக்கு அந்த பர்சனுக்கு வந்து ஆக்சஸ் அப்பனா தான் அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். பட் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், பட் அவங்களுக்கு அந்த ஆக்சஸே இல்லைனா கூட அந்த ஃபைல் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கம்பெனியே இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட் லெவலில் இருக்க எம்ப்ளாயி, எனக்கு வெறும் நான் ஒரு லோ லெவல் எம்ப்ளாயி தான், ஆனால் என்னால் ஒரு ஹை லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு சிஇஓட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அது வந்து அந்த கம்பெனிக்கே ஒரு பெரிய திட்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க
மத்தவங்களோட அக்கௌண்ட்டை வந்து அந்த புரோக்கன் ஆக்சஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்றது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் அட்டாக். அதாவது ஏதோ ஒரு அன்அத்தென்டிகேட் யூசர் ஒரு அனானிமஸா இருந்தது இது பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா ஒரு வெப்மெயில லாகினே பண்ணாம டேரக்டா அந்த யூசரோட உள்ள போன உடனே வந்து காட்டு தெரியுமா சில சமயம். அது வந்து ஹிஸ்டரியில நீங்க குக்கீஸ்லாம் சேவ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து சில சமயம் வந்து சேவ் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் அத்தென்டிகேஷன் வந்து தப்பா போகுது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நான் லாகின் என் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் தான் லாகினே ஆகும். பட் நீ ஏற்கனவே லாகின் பண்ண ஐடி, அதாவது நீங்க ஒரு ஐடி = 1 அப்படின்னு ஏதாவது ஒரு பேராமீட்டர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்தா டேரக்டா உள்ள போகுது அப்படின்ற போது அதுல வந்து சம் கைண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி புரோக்கன் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது வந்து இன்ஜெக்ஷன் வரும், அதாவது SQL இன்ஜெக்ஷன் இந்த மாதிரியும் வந்து வரும். ஆஸ் ஐ டோல் இதெல்லாம் வந்து OWASP டாப் 10ல வரும். ஸோ இது எல்லாமே வந்து என்னால சொல்ல முடியாது. ஸோ கிரிப்டோகிராஃபி ஃபெயிலியரோட முடிச்சுக்கலாம். அது இன்ஜெக்ஷன் வரும்போது SQL சொன்னேன். அண்ட் இதுவே வந்து 10 மினிட்ஸ் மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த பார்ட் வந்து OS பத்தி சொல்றேன். அது வந்து இன்னொரு பார்ட்டா வரும். அதாவது இன்ஜெக்ஷன் வரும்போது SQL இன்ஜெக்ஷன் அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. XSS இந்த மாதிரி. இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சானிடைஸ் பண்ணி வைக்காம இருக்கிறதுனால. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம யூசர் கொடுக்குற கமாண்டை வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். பட் அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட எல்லா கொரிஸ் அண்ட் இதையும் அக்செப்ட் பண்ண வேண்டியது வந்து சர்வர். பட் நம்ம கிளையன்ட் சைட்ல வந்து எல்லாத்தையும் மாற்றி சர்வர் வந்து வேலிடேட் பண்ணிச்சுன்னா இன்ஜெக்ஷன் வந்து இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ நான் கிளையண்ட்ல இருந்து என்னோட டேட்டா எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டு சர்வர் காமிச்சேன்னா கிளையண்ட் வந்து ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டா சர்வர் அதை ஜஸ்ட் வேலிடேட் மட்டும் பண்ண புரியுதா. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வர்ல எல்லா டேட்டாவையும் வச்சுட்டு அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணணும். கரெக்டான டேட்டா தான் கொடுக்குறோம்னா அதாவது கிளையண்ட் நினைச்சா கூட மாற்றக்கூடாது. அதுதான் இதோட வேலை. ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல வந்து இன்புட்ஸை வந்து மாற்ற முடியுதோ அந்த இடத்தெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது கிளையண்ட் வந்து மாற்ற முடியாது. அண்ட் இதை வந்து இதுக்கப்புறம் வரப்போற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து கிரிப்டோகிராஃபி. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் டு பிளெயின் டெக்ஸ்ட். அதாவது ஒன்றும் இல்லை, கிரிப்டோகிராஃபினா என்னன்னா ஒரு நீங்க நார்மலா வந்து பாக்குற, அதாவது இப்போ என் பேர் வந்து ஒயிட் டேபிள் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஒயிட் டேபிள்ல வந்து என்கிரிப்ட் பண்ணணும். அதாவது ஒயிட் டேபிள்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால நான் ஒரு கிரிப்டோகிராஃபி கீ, அதாவது கிரிப்டோகிராஃபி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். கிரிப்டோகிராஃபி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான சீசர் சைஃப். அதாவது இதுல வந்து என்கிரிப்ட் பண்றதுக்கு நீங்க கொடுக்குற ஆல்பபெட்டை +3, டீக்ரிப்ட் பண்றதுக்கு அதே ஆல்பபெட்டை -3. அதாவது ஏனா ஏக்கு 3 டிஜிட் அடுத்தது தான் என்னோட என்கிரிப்டட் டெக்ஸ்ட். இதே அந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட் டீக்ரிப்ட் பண்ணணும்னா அதோட ரிவர்ஸ்ல இருக்க மூணாவது இது வந்து நான் சொல்லணும். அண்ட் இதுக்கு ஃபார்முலாலாம் இருக்கு. அண்ட் இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து கிரிப்டோகிராஃபிக் ஃபெயிலியர்ங்கும் போது சம்மோ வந்து அந்த ஹேக்கர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கான இருக்குன்னா சீக்கிரட்டா அனுப்ப வேண்டியதை நம்ம அப்படியே வெளிப்படையா அமைச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனை வரும்ல. அது இந்த கிரிப்டோகிராஃபிக் இதுல வந்து நடக்கலாம். HTTPக்கும் HTTPSக்கும் இங்கே தான் இந்த லிங்க் வரும். HTTP வந்து எல்லா விஷயத்தையும் வந்து டிஃபால்ட்டா வந்து பிளெயின் டெக்ஸ்டா தான் வச்சிருக்கும். ஆனா HTTPSன்றது செக்யூர்ட் கனெக்ஷன். அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ல செக்யூர் இருக்கிறதுக்கும் HTTP இருக்கிறதுக்கும் வித்தியாசம். ஸோ HTTPல அனுப்பும் போது உங்களோட எல்லா விஷயங்களும் வந்து வெளிப்படையா தெரியும், யாருனாலும் அதை பார்க்கலாம். பட் HTTPSல அனுப்பும் போது யாராலையும் பார்க்க முடியாது. அது வந்து கொஞ்சம் என்கிரிப்டடா. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய வீக்கான என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்றது இந்த மாதிரி பண்ணா கூட உங்களுக்கு வந்து டேஞ்சர். அண்ட் அது மட்டும் இல்லாம டிஃபால்ட் கீஸ் வந்து இது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பார்ட்ல வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை டவுட்னாலோ இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை கீழே கமெண்ட்லேயே கூட கேளுங்க. அது ரெஸ்பான்ஸ். ஸோ பாய்.